friends, welcome to Ronnie Tales. போட்டுக்கிட்ட டிசைன் என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் நான் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து ஒரு சக்கரை போட்டுக்கலாம். 3/4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ஒரு சக்கரை போட்டுக்கலாம். ரெண்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று. இப்போ நம்ம இதை சுற்றிலும் ஒரு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்றை கட் பண்ணிட்டோம்னா அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம வந்து 2 சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இதுக்கு நேராக லீஃப் போட்டுக்கலாம். நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்கால் லீஃப் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் லீஃப் தகுந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாம் கட் பண்ணியிருக்கோம். ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இங்கே போட்டுட்டு நம்ம இதில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். லீஃப் போடாமல் இதிலேருந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒன் சைடு லீஃப் போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்ட மாதிரி எங்கேயும் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். இதிலே நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு நம்ம அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரளவு, இது ஓரளவு, அதே மாதிரி இங்கே போடுறது. அதாவது வந்து இது வந்து 1/2 இன்ச்சு அப்படின்னா இது வந்து அதில் வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியாக அந்த மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒன்றை கட் பண்ணிவிட்டு நம்ம அதே அளவுக்கு வந்து எல்லாம் கட் பண்ணிக்கணும். இதுக்கு தனி, இதுக்கு தனி, இதில் தனி. இப்போ இதிலேருந்து எடுத்துகிட்டு இது பக்கத்தில் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். நீடில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது உள்ளே நீடில் போட்டுக்கலாம். இப்போ இது உள் பக்கம் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டு சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒயிட் பீடும் ஜர்தோ ஸ்ப்ரிங்கும் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஒயிட் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நீடில் அது பக்கத்தில் பீட் பக்கத்துலேயே போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸ் ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். பீடை ஒட்டிலும் பீடை சுற்றிலும் வர்றத மாதிரிக்கு, கவர் ஆகி வர மாதிரிக்கு, இந்த மாதிரிக்கு நான் வச்சு பார்த்துட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
நம்ம இதில் போட்டது மாதிரியே இங்கேயும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து 3/4 இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3/4 இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குது. இங்கே போட்ட மாதிரியே நம்ம இதிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஒயிட் பீட் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இதுலேயும் நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே தான் இதுவும். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பீட் உள்ளே போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பீடும் ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். ஒரு கட் பீடு, ஒரு ஒயிட் பீடு. வி ஷேப்பில் போட்டுக்கலாம். இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலையும். இதில் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். இது இந்த ஒர்க்கு பீடு ஒர்க்கு எல்லாத்துக்குமே வந்து நீடில் நம்பர் 10, த்ரெட் ஒர்க்குக்கு நீடில் நம்பர் 5. கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு சுற்று சுற்றிட்டு நீடில் வந்து சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே போட்டுக்கலாம். ரெண்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் நடுவில் வர்ற மாதிரிக்கு இந்த மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி ரெண்டுக்கும் இடையில ஒன்று. இப்படி தான் ஃபுல்லுமே போடணும், மாற்றி மாற்றி வர்றத மாதிரிக்கு. இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது, அடுத்தது இது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டை வந்து நம்ம சிங்கிளாக நாட் போட்டு வச்சுருக்கோம். ஒரு த்ரெட் மட்டும் பாருங்கள்.
லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு நம்ம ரைட் சைடில் நீடில் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த லூப்புக்குள்ளே நீடில் உள்ளே போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு செகண்ட் ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவோட உயரத்துக்கு அங்கங்கே வந்து இங்கே போட்டிருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இங்கே கட் பீடும் ஒயிட் பீடும் போடாமல் இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவோட உயரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில நீடில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு சுற்றிட்டு நீடில் இறக்கிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். நெக்குக்கு வந்து சேம் லைன் தான், நம்ம இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே தான் நெக்குக்கு வரும். நீங்கள் அங்கங்கே இந்த குட்டி ஃப்ளவர் மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.